श्रीरंगवीर रघुपुंगवेणमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणाम भूतं शेषाचले सुचिरबोधित छात्रवृन्दं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये वैभव भवत प्रणतापित भक्तजन भद्रा राम श्रीराम भद्रा நமஸ்காரம். இதுல வேதார்த்த சங்கிரகத்துல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் சோதக வாக்கியங்கள் எப்படி பிரம்மத்தை விளக்குகின்றன அப்படின்னு பார்க்கணும். காரண வாக்கியம், சோதக வாக்கியம் அப்படின்னு ரெண்டு. பிரம்மம் இந்த உலகத்திற்கு காரணமாக விளங்கக்கூடியது அப்படின்றது காரண வாக்கியம். இந்த இப்படிப்பட்ட பிரம்மம் இந்த ஜகத்திற்கு காரணமாக விளங்கக்கூடியது அப்படின்றது சோதக வாக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மம் ஜகத்துக்கு காரணம். சதேவ சௌமிய இதமக்ராசி ஏகமேவா த்விதீயம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் காரண வாக்கியங்கள். இப்படிப்பட்ட பிரம்மம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது சோதக வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. சோதக வாக்கியான்யபி நிரவத்தியம் சர்வ கல்யாண குணாகரம் பரம் பிரம்ம சோதயந்தி. சோதக வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட பிரம்மம் கல்யாண குணம் படைத்தது, கல்யாண குணங்களை கொண்டது பிரம்மம் அப்படின்றத சொல்றதுதான் சோதக வாக்கியங்கள்லாம் கூட. எப்படி தத்துவமசி இது மாதிரியான வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு நேரடியாக பிரம்மத்திற்கு குணம் உண்டு அப்படின்றத சொல்லித்தோ, அதே மாதிரி இந்த வாக்கியங்கள்லாம் கூட பிரம்மத்திற்கு குணம் உண்டு என்பதை தெரிவிக்கின்றது. அதுல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற வாக்கியம், இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற வாக்கியமானது சங்கர மதத்துல ஒரு விதமாகவும், அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைதிகள் அதற்கு சங்கர மதத்திற்கு மறுப்பு தெரிவித்து அவர்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். அத்வைத பட்சத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம், விசிஷ்டாத்வைத பட்சத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தங்களையுமே நம்ம தனித்தனியா பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றத பாஷ்யக்காரர் முதல்ல எப்படி சொல்றாரு அதை பார்க்கலாம். அத்வைதிகள் சொல்றது இருக்கட்டும், அத்வைதிகள் நிர்குணமான பிரம்மத்தை அது போதிக்கின்றது அப்படின்னு சொல்ல போறாரு. அது எப்படின்றது இருக்கட்டும், நாம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றதுக்கு பாஷ்யக்காரர் எப்படி இந்த அர்த்தத்தை காண்பிக்கின்றார் அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஒரு வாக்கியம் இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றதும் தைத்திரியோபனிஷத் வாக்கியம். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. யதா இமானி பூதானி ஜாயந்தே, எவனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எவனால் இந்த அண்ட சராச்சரங்களும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ, காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ, எத் பிரயந்தி அபிசம் விஷந்தி, எவனை அடைந்து இந்த அண்ட சராச்சரங்களும் லயத்தை அடைகின்றனவோ அப்படின்னு தத் விஜிக்ஞாசஸ்வ, அதை நீ அறிந்து கொள்வாயாக, அதுதான் பிரம்மம் அப்படின்னு தைத்திரியோபனிஷத்துல சொல்லக்கூடியதான வாக்கியம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்றத விளக்கி சொல்லக்கூடியதான வாக்கியம். இப்போ
இந்த சேத்தனா சேத்தனமாக இருக்கக்கூடியதான இந்த லோகத்துக்கு பிரம்மம் காரணம் அப்படின்றத விளக்கி சொல்லக்கூடியதான வாக்கியம் காரண வாக்கியம். இப்போ தத் பிரம்மேதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது பிரம்மம் என்பது நம்ம சொன்னோம். அந்த அது பிரம்மம் அப்படின்னு சொன்னதுக்கு இங்க சோதிக்கிறது எப்படிப்பட்ட பிரம்மம் அப்படின்னு, அது எப்படிப்பட்டது அப்படின்றத சோதிக்கக்கூடியதான வாக்கியம் இந்த வாக்கியம். எந்த வாக்கியம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற வாக்கியம். இப்போ சத்தியமாக நம்ம பட்ச பிரகாரம் அர்த்தம், சத்தியமாக இருப்பது பிரம்மம், ஞானத்துடன் இருப்பது பிரம்மம், அனந்தமாக இருப்பது பிரம்மம் அப்படின்னு சாமான்யமா ஒரு அர்த்தம். இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது? பிரம்மத்துக்கு சத்தியமாக இருத்தல், ஞானமாக இருத்தல், அனந்தமாக இருத்தல் அப்படின்ற அர்த்தமானது சித்திக்கிறது. அப்போ பிரம்மம் இந்த மூன்று விசேஷணங்களுடன் கூடியது அப்படின்றது ஏற்படுறது. சத்தியமாக இருத்தல், ஞானமாக இருத்தல், அனந்தமாக இருத்தல் அப்படின்ற மூன்று விசேஷங்களுடன் இது கூடியது. இப்போ இதுல இருந்து என்ன ஏற்படுறது? விசேஷணம்னா அடைமொழின்னு அர்த்தம். இப்போ விசேஷணத்துடைய வேலை என்ன? மற்ற பொருள்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது என்பதுதான் விசேஷணத்துடைய வேலை. இப்போ அடைமொழி அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் மதுராந்தகம் ஸ்ரீகாந்த், இன்னொருத்தர் மதுரை ஸ்ரீகாந்த், ரெண்டு பேர் இருக்கார், பக்கத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மதுராந்தகம் ஸ்ரீகாந்த் இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், கூப்பிடுறார் இதுக்கும். அப்ப என்ன அர்த்தம்? மதுராந்தகம் ஸ்ரீகாந்த் வாரும் அப்படின்னு சொன்னா மதுரை ஸ்ரீகாந்த காட்டிலும் மதுராந்தகம் ஸ்ரீகாந்த் வேறுபட்டவர் அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் விசேஷணத்துடைய வேலை. அப்போ சத்தியம் அப்படின்னா சத்தியை, அதாவது சத்தியம்னா சத்தால இருந்து வந்தது ஒரு பொருள், இருப்பை உடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ லோகத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதற்கு உரிமையாளர்ன்றவர் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பார். உரிமையாளர்ன்றவர் கண்டிப்பா இருப்பார். அதுபோல சத்தியம் சத்தையுடன் கூடியவர், ஞானத்துடன் கூடியவர், அனந்தத்துடன் கூடியவர் அப்படின்னா சத்தையுடன் கூடியவர் அப்படின்னா இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனாத்மகமான பதார்த்தங்கள், இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் சத்தா இருப்பை உடையவர் அப்படின்னா இந்த பதார்த்தங்கள் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் அவர். யாரு? அந்த பரமாத்மா. அப்போ எல்லாவற்றையும் வழிநடத்தி செல்லக்கூடியவனாக அந்த பிரம்மமானது இருக்கின்றது அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. அப்போ ஞானம் அப்படின்னா ஞானஸ்வரூபமாக இருப்பவர், ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். இப்போ ஞானம்ன்றது இங்க ஒரு குணமா சொல்லப்படுறது. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானம் தான் ஸ்வரூபம். அது எப்படிப்பட்ட ஞானம்? அசங்குச்சிதமான, அதாவது சுருங்கி வரைதல், சங்குச்சிதமா சுருங்குதல். நமக்கெல்லாம் பத்த தசையில் இருக்கக்கூடியது சுருக்கமான ஞானம். அசங்குச்சிதமான ஞானத்தை உடையவர், எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல்
மிக விஸ்தாரமான ஒரு ஞானத்தை உடையவர். இப்போ சங்குச்சிதமான ஞானத்தோட இருக்கக்கூடியவர்கள் பத்த ஜீவர்கள். பின்பு அவர்கள் மோட்சத்துக்கு போன பிறகு அசங்குச்சிதமான ஞானத்தை உடையவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். இப்ப முன்னாடி சங்குச்சிதமா இருந்த ஒரு ஞானம் பின்னாடி விஸ்தாரமா ஆறுது அவர்களுக்கு. ஆனா பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, நித்தியம் அசங்குச்சிதமாக இருக்கக்கூடியவர் பெருமாள் அப்படின்னு தெரியுது. அப்போ ஞானம் அப்படின்றது மற்றவர்களை காட்டிலும் இவன் வேறுபட்டவன். சத்தைன்றது இருப்பு, மற்ற பொருள்களுக்கும் இருப்பு இருக்கு. ஆனால் அது அவைகள்லாம் விகாரத்துடன் மாற்றப்படுகின்ற மாற்றம் என்கின்ற ஒரு தன்மையை உடைய இருப்பானது மற்ற பொருள்களுக்கு இருக்கு. நிர்விகாரமான ஒரு இருப்பை உடையவன் பெருமாள். ஞானம் என்பது அசங்குச்சிதமான ஞானத்தை உடையவன் பெருமாள். சங்குச்சிதமான ஞானத்தை உடையவர்கள் மற்றவர்கள். அப்போ மற்ற பொருள்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது, மற்ற ஜீவர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது. அதே மாதிரி அனந்தம்னு இருக்கு. அனந்தம்னா அளவற்றது அப்படின்னு அர்த்தம். பரிச்சேதம் அப்படின்னால் எல்லா வஸ்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்கும். சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா, தேசத்தா காலத்தா வஸ்துதா பரிச்சேத ராகித்யம் அப்படின்னு சொல்லுவா. இந்த தேசத்தில் மட்டும்தான் இருப்பான், இந்த காலத்தில் மட்டும்தான் இருப்பான், இந்த வஸ்துவில் மட்டும்தான் இருப்பான் அப்படின்றது இல்லாமல் எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துக்கள்லையும் எல்லா தேசங்கள்லயும் இருப்பான். சர்வதேச சர்வகால தினம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இருப்பான் அப்படின்னு ஏற்படுறது. இப்ப எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடியவன், எங்குமுடன் கண்ணன் என்று மகனை காய்த்து எங்கும் இருக்கக்கூடியவன். இப்போ இது மற்ற சேத்தனங்கள்லயோ அச்சேத்தனங்கள்லயோ இப்படிப்பட்டதான ஒரு அளவற்றதான ஒரு பரிச்சேத ராகித்யமானது கிடையவே கிடையாது. இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்பதற்கு விசேஷணமாக நாம சொல்லக்கூடியதான ஒரு அர்த்தம். இப்போ அவர்கள் நாம விசிஷ்டாத்வைதிகள் சொல்லக்கூடியதான அர்த்தம் இது. இப்ப அத்வைதிகள் சொல்லக்கூடியதான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றது. அத்வைதிகள் பிரம்மத்தை நிர்விசேஷமாக தெரிவிக்கிறார்கள். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமான நிர்விசேஷமான சின்மாத்திரமான பிரம்மம். இதுதான் அத்வைதிகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றது எப்படி ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார்கள் அவர்கள்னு பார்க்கணும். ஏன்னா அவர்களால விசேஷனம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சஜாத்தியமாகவும் விஜாத்தியமாகவும் சொகதமாகவும் எந்த விதமான பேதத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள். விசேஷனம் அப்படின்றது ஒரே ஒரு நிமிஷம்.
அடைய ஆரம்பிக்கிறேன். அப்போ எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியது எது? பிரம்மம். அப்போ விசேஷம் அப்படின்னால் ஒன்றை காட்டிலும் மற்றொன்று வேறுபட்டது என்பதுதான் விசேஷம் என்பதை காட்டுவதுதான் விசேஷணத்துடைய வேலை. பிரம்மம் நிர்விசேஷம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இந்த அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஏற்படுறது. அப்போ பேதத்தை ஏற்றுக்கொண்டால் பிரம்மம் நிர்விசேஷம் அப்படின்னு ஏற்படாது. இப்போ பிரம்மம் சவிசேஷம்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசேஷணத்தை உடையதாக அது ஆயிடும். அது அவளுடைய கொள்கைக்கு விரோதமா இருக்கும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் அந்த அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றதுக்கு அவர்கள் ரொம்ப தெளிவாக அர்த்தத்தை சாதிக்கிறார்கள் இந்த இடத்துல. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வாக்கியம். சத்தியம் அப்படின்னா அசத்தியாது வியாவிருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஞானம் அப்படின்னா அஜ்ஞானாத்து வியாவிருத்தம். அனந்தம் அப்படின்னால் பரிச்சின்னாத்து வியாவிருத்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சத்தியம் அப்படின்ற பதமானது அசத்தியம் என்கின்ற பதத்தினுடைய அபாவத்தை குறிக்கக்கூடியதான ஒரு பதம் அப்படின்னு சொல்றான். சத்தியம் அப்படின்றது ஒன்று, அசத்தியம் அப்படின்றது ஒண்ணு. லோகத்துல அசத்தியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், அசத்தியமா இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை காட்டிலும் வேறுபட்டது இந்த சத்தியமா இருக்கக்கூடியதான பதார்த்தம் அப்படின்னு அசத்தியத்துடைய அபாவம், அதாவது சத்தியம் இல்லை அப்படின்னு ஏற்பட்டது. இப்போ சத்தியம் இருக்கிறா போல தோன்றது, சத்தியமா இருக்கிறா போல தோன்றது. இப்போ இப்ப எப்படி ஏத்துக்கணும்? அசத்தியாது வியாவிருத்தம் அப்படின்னால் அசத்தியம் இல்லை அப்படின்னு ஏற்படுறது. அப்ப சத்தியம்னு ஏற்படும். இப்போ கடைசியில என்ன ஆச்சு? நாம சொல்றதை ஏத்துண்டா மாதிரிதான் ஆகும். இப்போ சத்தியம் இல்லை அப்படின்னு, அசத்தியம் இல்லைன்னா சத்தியமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப நாம சொல்றதையே அவன் ஏத்துண்டா போல தோணும். அதனால என்ன பண்ணிட்டா, பிரம்ம நிர்விசேஷம் இல்லையா, அதனால அசத்தியத்தினுடைய அபாவம் அப்படின்னு சொல்றான். அசத்தியத்தினுடைய அபாவம் அப்படின்னு காட்டுறான். அசத்தியத்தினுடைய அபாவம். ஞானம் என்பது அஜ்ஞானத்தினுடைய அபாவம். அனந்தம் என்கின்றது பரிச்சேதத்தினுடைய அபாவம். அப்படி அவ காட்டுறா இதெல்லாம். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்றது தனக்கு எதிராக இருக்கக்கூடியதான அசத்தியம் அஜ்ஞானம் பரிச்சேதம் இவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக ஒரு விஷயத்தை சொல்லி எந்த விதமான பேதமும் பிரம்மத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத இங்க காண்பிக்கிறார். இத ராமானுஜர் என்ன பண்றார்? கண்டிக்கிறார். இப்போ எப்படி சொல்ல முடியும்? சத்தியம்ன்றதோ, இப்போ சத்தியம் அப்படின்னு விசேஷணமா சொன்னாலும் விசேஷணத்தினுடைய வேலை என்ன? மற்ற பொருள்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அப்படின்றது விசேஷணத்துடைய வேலை. இப்போ அசத்தியத்துடைய அபாவம்னு சொன்னாலோ சத்தியம்ன்றதுக்கு இருப்புன்னு தான் அர்த்தம். இப்போ இதுல எப்படி கண்டிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், சர்வ பிரத்யேக ஆகாரதா போதனேபி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாஷ்யக்காரர்.
ஏன்னா சத்தியம், ஞானம், அனந்தம் இது மாதிரியான சப்தங்கள் எல்லாமே தன்னுடைய அர்த்தத்தை தெரிவிக்காமல் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிவித்து அதன் மூலமாக இந்த பதங்களுக்கு அர்த்தங்களானது சொல்லப்பட இருக்கின்றன அப்படின்னு சொன்னால் எப்படி பதங்களுக்கு நேரடியா பொருள் வரும்? இப்போ இட்லி அப்படின்னா இட்லின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு தோசையினுடைய அபாவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னா இல்லையா? ஸ்ரீகாந்தா, ஸ்ரீகாந்த் தான் அர்த்தம். ஸ்ரீகாந்த் இல்லை இவர் ஒன்றும், சுதர்சனுடைய அபாவம் தான் இவர் அப்படின்னு சொன்னா, என் அண்ணா பேர் சுதர்சன், சுதர்சனுடைய அபாவம் தான் இவர் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீகாந்த்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கோ இல்லையோ? அது எப்படி? ஒவ்வொரு பதமும் தனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் தெரிவிக்குமே தவிர வேற ஒரு அர்த்தத்தையா தெரிவிக்கும்? சத்தியம் அப்படின்னா சத்தியமாக இருத்தல் அர்த்தம். சத்தியம்ன்றதுக்கு சத்தியமாக இருத்தல் அர்த்தம் கிடையாது. சத்தியம்ன்றதுக்கு அசத்தியாத்து வியாவிருத்தம்னு அர்த்தம்னா அசத்து பதார்த்தங்கள்ல இருந்து வேறுபட்டவைன்னு தான் அர்த்தம். சத்தியம்ன்றதுக்கு நேரடியாக சத்தியம்னு அர்த்தம் கிடையாது. சத்தியம் அப்படின்னா சத்தையுடன் கூடியதாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அசத்தியாது வியாவிருத்தம், அசத்தியமாக இருக்கக்கூடியதான பதங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியாது? அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். சரி பா, உன் சந்தோஷத்துக்காக ஏத்துக்கிறேன்பா, நீ சொல்லிட்ட அதனால ஏத்துக்கிறேன் அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு நேரடியா சரிப்பா நீ சொல்ற அசத்தியாத் வியாவர்த்தம்னு நான் வச்சுன்றேன், ஒன்னும் கஷ்டம் இல்லை. சத்தியம் அப்படின்றதுக்கு அசத்தியாத் வியாவர்த்தம் அப்படின்னு வச்சுன்றேன். இப்ப சத்தியம் வர்றதுக்கு நேரடியா ஒரு அர்த்தம் இருப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்க, அதை நான் எங்க போவேன்? அதை நான் எப்ப சொல்றது? நீ சொல்றேன்றதுக்காக நான் அப்படி அர்த்தம் பண்ணா கூட இது நேரடியா ஒரு அர்த்தம் இருக்க, ஏன்னா இன்னொருத்தர் கேட்க மாட்டாளா, ஏப்பா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும்போது நீ எப்படிப்பா அப்படி பண்ணுவேன்னு கேட்க மாட்டாளா? அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதை சொல்லுன்றார் இப்போ இந்த இடத்துல. அதுக்கு என்ன சொல்றது? அதை சொல்லு அப்படின்னு கேட்கிறேன். அப்போ சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரம்மத்துக்கு விசேஷணமாக சொல்றதை காட்டிலும் நான் அதை மாத்தி கீத்தி எப்படியோ போய் சொல்லி நேரடியாக எனக்கு தேவையான அர்த்தத்தை விட்டுட்டு நான் ஏன் உனக்கு தேவையான நீ சொல்ற அர்த்தத்தை ஏத்துக்கணும்? அது ஏத்துக்க முடியாது. முதல்ல சத்தியம், ஞானம், அனந்தம்ன்றது அந்தந்த பதங்களுக்கு உடையதான ஒரு அர்த்தத்தை முதல்ல தெரிவிக்கணும். இட்லிக்கு முதல்ல இட்லின்னு அர்த்தத்தை சொல்லு இல்லையா? அதுக்கு சம்ஸ்கிருதத்துல இட்டு தாத்துன்னு ஒரு தாத்து இருக்கு. இட்லின்றது சம்ஸ்கிருத பதம். ஏன்னா இடி லீயத்தே அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அதாவது ஒரு இடத்துல கனமான ஒரு வஸ்துவை குவிச்சு வச்சு அதை பக்குவம் பண்ணா அது பேர் இட்லின்னு பேரு. அது பக்குவமாய் நம்ம எடுத்து சாட்டா அதனால அதுக்கு இட்லின்னு பேரு. அதுதானே இட்லியா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? அதான் இட்லியா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இட்லின்றது இட்லி முதல்ல அர்த்தம் சொல்லு, அப்புறமா மற்ற அர்த்தத்தை சொல்லிக்கிறான். முதல்ல எதையோ ஒரு பொருளை தெரிவித்து அந்த பொருளின் எதிர்த்தட்டாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. இப்போ ஸ்ரீபாஷ்யத்துல இந்த விசாரம் ரொம்ப நிறைய இருக்கு. வேதார்த்த சங்கிரகத்துல அவ்வளவு விசாரம் பண்ணல இந்த விஷயத்துல பாஷ்யக்காரர்.
ஏன்னா இது சமானாதிகரண்யம் வரும்பொழுது அங்கேயும் இந்த விசாரத்தை சொல்றார். சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்ற 3 சொற்கள் இருக்கு. இது 3ம் பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சொற்களா? அடுத்த கேள்வி. சத்தியம் பிரம்ம, ஞானம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றியா? எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த 3 விசேஷணங்களும் பிரம்மத்தினிடத்திலே இருக்கும், இந்த 3 அடைமொழிகளும் பிரம்மத்தினிடத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ எப்படி ஒத்துக்கிற? இப்போ அசத்தியாது வியாவிருத்தம் எது? பிரம்மம். பரிச்சின்னாது வியாவிருத்தம், அஜ்ஞானாத்து வியாவிருத்தம் எது? எல்லாமே பிரம்மம். அப்போ விசேஷ பல வகையான பிரம்மத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இப்போ சத்தியம்னால உன் மதத்துல என்ன அர்த்தம்? பிரம்மம் தானே அர்த்தம். அப்ப இது எல்லாமே பரியாய பதங்களா? ஒரே பிரம்மத்தை சொல்லக்கூடியதான பதங்களா? வேத வாக்கியம் 3 வார்த்தைகளை தெரிவிச்சிருக்கீங்க, 3 பதங்களை தெரிவித்திருக்கிறது. 3 பதங்களுக்கும் பிரயோஜனம் சொல்லணும். சத்தியம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், ஞானம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், அனந்தம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும். நீ என்ன சொன்ன? சத்தியம்னாலும் பிரம்மம், ஞானம்னாலும் பிரம்மம், அனந்தம்னாலும் பிரம்மன்ட்ட. நாங்க இப்படிப்பட்ட பிரம்மம்னு சொல்றோம். நீ வெறும பிரம்மம்ன்ற, நிர்விசேஷமான. நீ இப்படிப்பட்ட பிரம்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ விசேஷத்தை ஒத்துக்கல, நாங்க விசேஷத்தை ஒத்துன்னு இருக்கோம். அப்போ நீ எப்படி இந்த வாக்கியத்துக்கு உன்னால அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார் பாஷ்யக்காரர். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றதுக்கு நிர்குணமான ஒரு பிரம்மத்தை சொல்லவே முடியாது. சகுண பிரம்மத்தை பத்தி தான் சொல்ல முடியுமே தவிர நிர்குணமான பிரம்மத்தை பற்றி சொல்லவே முடியாது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றது. இப்போ அத்வைதி கேட்கிறார், சுவாமி ஏன் சொல்ல முடியாது? நாங்க தான் முதல்ல சொல்லியிருக்கோமா இல்லையா? எந்த விதமான பேதங்களும் அற்றதான நிர்விசேஷமான சின்மாத்திரம் ஞானமாத்திரம் பிரம்மன் சொல்லியிருக்கவே. ஞானமாத்திரம் பிரம்ம, ஞானம் மட்டும்தான் அந்த பிரம்மத்துக்கு உண்டு. அப்ப நிர்விசேஷ ஞான மாத்திரம் பிரம்ம அப்படின்னு ஏற்படுமே. எந்த விதமான விசேஷங்களும் அற்றதான ஞானத்தை மட்டும் கொண்டதான பிரம்மம் அப்படின்னு ஏன் ஏற்படாது அப்படின்னு அத்வைதி கேட்கிறார். அதுக்கு சொல்றார், இல்ல நைவம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நாம ஒரு விஷயத்தை, ஞானம்னா நான் அறிவுன்னு அர்த்தம், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னால் அதனுடைய சொரூப குணங்களோடு சேர்ந்துதான் அறிந்து கொள்வோம் இல்லையா? ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ இட்லியா இருட்ட உதாரணம், ஏன் ஏதோ போனோம். இப்போ இட்லி அப்படின்னு சொல்றோம், இதம் இட்லி அப்படின்னு சொல்றேன், இது இட்லி அப்படின்னு ஒரு அறிவு எனக்கு ஏற்படுறது. சொல்லும் பொழுதே எனக்கு என்ன தோணும்? அது வெள்ளையா இருக்கு. எனக்கு குத்துற இட்லி எல்லாம் பிரவுன் கலர்ல இருக்கும்னு வச்சுங்களேன். அவ மாத்திரம் வெள்ளை வெள்ளைன்னு குத்தி சாப்பிடுவா. எனக்கு ஆனா பிரவுன் கலர்ல கேழ்வரகு இட்லி, அந்த இட்லின்னு. இப்போ வெள்ளை கலர்ல இருக்கு, எனக்கு ரூபம் தெரியறதா? அது அரிசியும் உளுந்தும் கலந்து பண்ணிருக்க கூடியதான ஒரு ஐட்டம், அது எனக்கு தெரியறதா? இப்போ அது குக்கர்ல வேக வச்சு அல்லது இட்லி பானையில வேக வச்சுதான ஸ்ட்ரீம் ஃபுட், அது எனக்கு தெரியுதா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதானே நான் அதை சாப்பிட்றேன். இது எதுவுமே தெரியாம பிளைண்டாவா சாப்பிடுவேன்? எனக்கு இட்லின்னு ஒரு அறிவு வரும்போது எப்படி வரும்? இதெல்லாம் தெரிஞ்சுதானே வரும். இது இவைகளுடன் கூடியதாகத்தானே வரும்.
தர்மஹா என்னது? இட்லித்துவம் அப்படின்றது தர்மம். பார்ட்னர்ஸ் மாதிரி. இட்லியுடைய ஸ்வரூபம் இருக்கோ இல்லையோ, அது ஒரு ஷேப் இருக்கோ இல்லையோ. அப்போ கவாதி சப்தவத்து பசு இருக்கு, இயம் கௌஹு, இது பசு அப்படின்னு நான் வந்து ஒரு அறிவு எனக்கு ஏற்படுறது. அப்ப அது 4 கால்களோட இருக்கும், வாலோட இருக்கும், அது ஒரு கலர்ல இருக்கும், முகம் ஒரு மாதிரி இருக்கும். கோகர்ணஹான்னு சொல்லுவா பாகவதத்துல. முகம் ஒரு மாதிரி இருக்கும். இப்படித்தானே இருக்கும். அப்போ பிரம்மத்தை நான் தெரிந்து கொள்ளும் பொழுதும் இப்படிப்பட்ட குணங்களுடன் சேர்ந்துதானே நான் தெரிந்து கொள்வேன். சூத்திரக்காரர் சொல்லியிருக்காரு, தத்குண சாரத்வாத்து தத்வபதேசா பிராஜ்ஞவத்து அப்படின்னு சொல்லிருக்காரு. ஞானம் என்பது ஆத்மாவுடைய ஸ்வரூபம். ஆத்மா ஞானத்தை உடைத்தாய் இருக்கை அப்படின்னு அர்த்தம். ரகசிய சாஸ்திரங்கள்ல வருது இந்த பங்கி. ஞானத்தை உடையதாக இருக்கை. ஆத்மாவுக்கு ஞானம்னா ஞான ஸ்வரூபம் தானே அர்த்தம். பிராஜ்ஞேன பிரம்மனா விபஸ்திதான் இருக்க. ஞானத்துடன் கூடியவர் பரபிரம்மம் பரமாத்மா அப்படின்னு இருக்க. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ஞா, அனைத்தையும் அறிந்தவன் பரமாத்மான்னு இருக்க உபனிஷத் வாக்கியம். இப்படிப்பட்ட வாக்கியங்களின் மூலமாக பிரம்மத்திற்கு ஞானம் என்கின்ற ஒரு தர்மமானது உண்டுன்னு ஏற்படுறது. நன்னா தெரிஞ்சுக்கணும், அத்வைதிகள் தர்மபூத ஞானத்தை ஒத்துக்கல, தர்மிக் ஞானத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தர்மபூத ஞானத்தை ஒத்துக்கல. தர்மபூத ஞானம் என்பது நாம ஒத்துன்னு இருக்கோம். இப்போ நான் இங்க இருக்கேன், எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரியறது. என்னுடைய தர்மபூத ஞானமானது பறந்து இருக்கு, சுருங்கி விரையக்கூடிய தன்மையை உடையது தர்மபூத ஞானம். தர்மிக் ஞானம் அப்படின்னால் என்னோட ஒட்டி பிறந்து இருக்கக்கூடியதான ஸ்வரூப ஞானம். ஒரு விஷயத்தை பார்த்து அதன் மூலமாக ஏற்படக்கூடியதான அறிவு என்பது தர்ம ஞானம், தர்மபூத ஞானம். தர்மிக் ஞானம், பிறந்த குழந்தைக்கு ஒரு அறிவு இருக்கும், அது விஷயத்தை பார்த்ததுனால ஏற்படக்கூடிய அறிவு இல்லை, தானாவே இருக்கும். அந்த அறிவு தானாவே இருக்கும். ஸ்தன்ய பானம் பண்றத முதல் தானாவே இருக்கும் அறிவு. அது தர்மிக் ஞானம், ஸ்வரூப ஞானம், ஒட்டி பிறந்ததான ஞானம். அப்போ ஞான மாத்திரம் பிரம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனைத்தையும் பார்க்கிறது, அனைத்தையும் விவகரிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஞாத்திருத்துவம் என்பது தர்மம். ஞாத்திருத்துவம்னு என்ன அர்த்தம்? அறிவை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அறிவை உடையது அப்படின்னு அர்த்தம் ஞாத்திருத்துவம் அப்படின்னா. எனக்கு ஞாத்திருத்துவம் என்கின்றதான தர்மம் இருக்கு, அதனால நான் பாட சொல்லின்னு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாத்திருத்துவம் என்கின்ற தர்மமானது இருக்கு, அதனால உங்களுக்கு பாடமானது புரியுறது. ஆகையினால பிரம்மம் ஞானத்துடன் கூடிய ஞானம் மட்டுமே பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இத்தோட. இதுக்கப்புறம் தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்துக்கு அத்வைதிகள் சொன்ன அர்த்தத்தினுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார் பாஷ்யக்காரர். அத நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நவராத்திரி, உங்களுடைய ஒப்பீனியன்லாம் என்னன்றது சொல்லுங்க. நாளையில நவராத்திரி ஆரம்பம். நவராத்திரி கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னாலும் ஓகே, நவராத்திரியிலேயே வச்சுக்கலாம்னாலும் ஓகே, எனக்கு எந்த காரியமும் கிடையாது. கலந்துக்கிறவா சொல்லுங்க. நமஸ்காரம். இதோட இந்த கிளாஸை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.
மெசேஜ் போடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம்.